So in the last video we have saw about the topic 1.1 algorithms. Now we are going to see about next topic, that is 1.2 building blocks of algorithms, statement, state, control flow and functions. Okay. So 1.1 algorithm நம்ம பார்த்துட்டோம் போன கிளாஸ்ல. Okay. So இப்போ என்ன பார்க்க போறோம்னா 1.2 building blocks of algorithms அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி an algorithm அப்படிங்கிறது building blocks of algorithm னா என்னன்னு பார்ப்போம். Okay, so an algorithm is an effective method that can be expressed within a finite amount of space and time and in a well defined formal language for calculating a function. Starting from an initial state and initial input, the instruction describes a computation that when executed proceeds through a finite number of well defined successive states, eventually producing output and terminating at a final ending state. The transition from one state to the next is not necessarily. That algorithm is known as randomized algorithms. So building blocks of algorithms நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தான் நமக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம ஜெனரேட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா இனிஷியலா ஒரு ஸ்டேட் தேவை, இனிஷியலா ஒரு இன்புட் தேவை. சரியா? ஸோ அது ரெண்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எதை டிஸ்கிரைப் பண்ணுறோம்னா எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், அது எப்படி ப்ரொசீட் பண்ணணும், ஒவ்வொரு சக்ஸஸிவ் ஸ்டேட்ஸாக நம்ம எப்படி அதை கிராஸ் ஆகணும், அவுட்புட்டை டெர்மினேட் பண்ணி நம்ம ஃபைனல் எண்டிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன மெயின் திங் நமக்கு தெரியணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். An instruction is a single operation that describes a computation. When it is executed, it is converted from one state to another. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன். அது நமக்கு எதை வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோன்னா ஒரு கம்ப்யூட்டேஷனை வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். Okay, so typically when an algorithm is associated with processing information, data can be read from an input source, written to an output device and stored for further processing. Stored data are considered as part of the internal state of the entity performing the algorithm. In practice, the state is stored in one or more data structures. Okay, ஸோ இதெல்லாமே தான் என்னது ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு சிங்கிள் ஆக்ஷன். சரியா? ஸோ அந்த ஆக்ஷன்ஸில் எல்லாமே மொத்தம் 3 ஆக்ஷன்ஸ் இருக்கும். என்னெல்லாம்னா ஃபஸ்ட் இன்புட் டேட்டா, ப்ராசஸ் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டா. ஸோ இன்புட் டேட்டா அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறதா என்னது இன்புட். ப்ராசஸ் டேட்டா அப்படின்னா என்னது ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த இன்புட்டை வச்சு, இந்த ப்ராசஸ் டேட்டா. அவுட்புட் டேட்டா அப்படிங்கிறதுனா வர ரிசல்ட், அதுதான் இது அவுட்புட் டேட்டா. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுங்கிறது என்னென்னா த ஸ்டேட் ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் டிஃபைன் ஆஸ் இட் கண்டிஷன் ரிகார்டிங் ஸ்டோர் டேட்டா. நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா வச்சு நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஸ்டேட் ஆஃப் அன் அல்காரிதம். ஓகே, the stored data in an algorithm are stored as variables or constant. நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒன்று வேரியபிள்ஸாக இருக்கும், இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். The state shows its current values or contents. ஸோ கரண்ட்டாக என்ன வேல்யூஸ் இருக்குது, அதோட கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, and third one is control flow. Okay, because an algorithm is a precise list of precise steps, the order of computation is always crucial to the functioning of the algorithm. Instructions are usually assumed to be listed explicitly and are describing as starting from the top and going down to the bottom, an idea that is described more formally by flow of control. So in computer science, control flow or flow of control is the order in which individual statements, instruction or function calls of an algorithm or executed or evaluated. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோன்னா என்னது ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அந்த ஃப்ளோ இருக்கணும். டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து நம்மளால் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் நமக்கு இது பண்ணணும். இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அவர் கோல் இஸ் டு divide the task into smaller and simpler function during algorithm design. So a set of related sequence of steps part of larger algorithm is known as functions. So function அப்படிங்கிறதுனா ஒரு சப் ப்ரோக்ராம், நிறைய பிளாக்ஸாக இருக்கும் குட்டி குட்டியாக அந்த ப்ரோக்ராம்குள்ளே. ஸோ அந்த ஒவ்வொரு சப் ப்ரோக்ராமையும் பெர்ஃபார்ம் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும், எல்லாமே ஸ்மாலாக நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி லாஸ்ட்டில் ஃபைனலாக தான் நமக்கு என்ன வரும், அந்த அவுட்புட் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதில் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். Okay, so the process of executing the individual statement, இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆர்டர் பை ஆர்டராக தான் நமக்கு இருக்கணும். அதான் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
Normally algorithm has 3 control flows. They are sequence, selection and iteration. Okay. So first இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா sequence அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். A sequence is a series of steps that occurs one after the other in the same order every time. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா இந்த சீக்வன்ஸுங்கிறது ஸ்டெப்ஸ், ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்னால் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் தான் பண்ணணும், செகண்ட் இது தான் பண்ணணும். அதனால தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டு டேரெக்டாக தேர்ட் ஸ்டெப் எழுதிட்டு நம்மளால் செகண்ட் ஸ்டெப் எழுத முடியாது. ஸோ இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் தான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதான் சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தட் அக்கர் ஒன் ஆஃப்டர் த அதர். ஸோ ஒன்றுக்கு அடுத்து ஒன்று தான் பண்ணணும், இந்த சேம் ஆர்டர் எவ்ரி டைம். எந்த டைமில் நம்ம இது பண்ணாலுமே இதே தான் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கன்சிடர் அ கார் ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரம் அ செட் ஆஃப் லைட்ஸ். Imagine the road in front of the car is clear for many miles and the driver has no need to slow down or stop. The car will start in first gear, then move to the second, third, fourth and finally fifth. A good driver who doesn't have to slow down or stop will move through the gears in the sequence without skipping gears. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சீக்வன்ஸுங்கிறது என்ன சொல்கிறோம்னா, நம்ம காரை இப்போ ஒரு ட்ரைவ் பண்ணுறோம், ஒரு செட் ஆஃப் லைட்ஸ் இருக்குது, ஒரு ரோடு நம்ம கண் முன்னாடி இருக்குதுன்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அந்த டிரைவர் என்ன பண்ணணும்னா ஒரு காரை வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லை ஸ்லோ டவுன் பண்ணணும். அதுக்கு ஒரு குட் டிரைவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காரை வந்து நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அப்புறம் தான் ஃபிஃப்த் பண்ணுவோம் இல்லையா, ஃபைனலி ஃபிஃப்த். ஸோ ஒரு குட் டிரைவர் அதை ஸ்லோ டவுன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அந்த கியர்ஸை சீக்வன்ஸாக அவங்க மூவ் பண்ணணும், சரியா? கியர்ஸை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது டேரெக்டாக ஃபிஃப்த்துலேருந்து தேர்டுக்கு போகாமல் 4, 3, 2, 1 அந்த கியர்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஆர்டர் வைஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதான் என்னது சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ செகண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ என்னது அப்படின்னா செலெக்ஷன். செலெக்ஷன் இஸ் அ டெசிஷன் தட் ஹேஸ் டு பி மேட், சரியா? என்ன டெசிஷன் நம்ம பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும், சரியா? ஸோ அதான் எக்ஸாம்பிள் இருக்கு. நான் ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்சிடர் அ கார் அப்ரோச்சிங் எ செட் ஆஃப் லைட்ஸ். இஃப் த லைட்ஸ் டர்ன் ஃப்ரம் green to yellow, the driver will have to decide whether to stop or continue through the intersection. If the driver stops, he will have to wait until the lights are green again. So selection na enadhu, நம்ம ஒரு லைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், சரியா? க்ரீன்லேருந்து எல்லோ லைட் மாறச்சில் நம்ம என்ன பண்ணுறோம், டிரைவர் வந்து டிசைட் பண்ணணும், காரை ஸ்டாப் பண்ணணுமா இல்லைனா கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைட்ஸு க்ரீன் ஆகிற வரைக்கும் அந்த டிரைவர் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதான் டெசிஷன். ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணணுமா போகிறத இல்லை ஸ்டாப் பண்ணணுமா அப்படிங்கிற டெசிஷன் மேக் பண்ணணும் ஒரு டிரைவர். ஓகே. அதான் என்ன சொல்கிறோன்னா செலெக்ஷன். ஸோ செலெக்ஷனுங்கிறது என்னென்னா ஒரு டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Okay, and the last one is iteration. Iteration is sometimes called repetition, which means a set of steps which are repeated over and over until some event occurs. So repetition அப்படிங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா திருப்பி ரிப்பீட் ஆகிறது, சரியா? நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், நமக்கு ஃபைனல் அவுட்புட் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே நம்ம இருப்போம். நமக்கு ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்ணுறோம், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்போம். Same thing is iteration. So iteration is repetition, which means a set of steps which are repeated over and over until some event occurs. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Consider the driver at the red light waiting for it to turn green. He will check the light and wait, check and wait. This sequence will be repeated until the light turns green. சரியா? ஸோ இப்போ ஒரு டிரைவரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ரெட் லைட்டில் நிற்கிறாங்க, சரியா? க்ரீன் லைட் டேர்ன் ஆகிற வரைக்கும் ஹீ இஸ் வெயிட்டிங், சரியா? ஸோ அப்போ அவங்களோட ஆக்ஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல லைட்டை செக் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஸோ நமக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, க்ரீன் லைட்டாக எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கோயிங் ஆன் வெயிட்டிங், எப்போ தான் அது க்ரீன் லைட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி அந்த லைட்டே அவங்க பார்த்துட்டே ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. திரும்ப என்ன பார்க்குறாங்க, அந்த லைட்டை தான் பார்க்குறாங்க, அப்படி தானே? ஸோ அதான் என்ன சொல்கிறோன்னா ஐட்ரேஷன், தட் இஸ் நோன் அஸ் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இட்ஸ் யுவர் செகண்ட் டாபிக், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். இதில் என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஸ்டேட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், கண்ட்ரோல் ஃப்ளோனா என்னென்னு பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் 3 ways நமக்கு இருக்குது. ஓகே, 3 கண்ட்ரோல் ஃப்ளோஸ். அது என்னன்னு பார்த்துருக்கோம், சீக்வன்ஸ், செலெக்ஷன் அண்ட் ஐட்ரேஷன். ஸோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். Thank you.